டெஸ்லா ஓனர் எலன் மாஸ்க்குக்கே கவர்மெண்ட் வேலையா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்கள் ஜிஎல். இந்த வீடியோவில் எலன் மாஸ்க்குக்கு அரசாங்க வேலையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க. இந்த ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸை தோக்கடிச்சு நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டார். தேர்தலுக்கும் எலன் மாஸ்க்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரே நம்ம எலன் மாஸ்க் தான். சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னாலையும் நம்ப முடியல. ஆனால் முக்கிய காரணம் இவர் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்போயே சொல்லியிருக்காரு, நம்ம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச உடனே எலன் மாஸ்க்கு ஒரு பொறுப்பு தரப்போதான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பொறுப்பு தான் டாகி என்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. அந்த ஒரு பொறுப்புக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொறுப்பு எலன் மாஸ்க் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா வம்சாவளியான விவேக் ராமசாமி அவங்களுக்கும் இந்த ஒரு பதவி இருக்குது. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவை பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க அந்த பதவியில் என்னென்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் அரசாங்க வேலையில இருந்து அரசாங்கத்தை ஏமாற்றி போய்க்கிறாங்களோ அவங்கள முதல்ல வேலையை விட்டு நிறுத்ததுக்கு தான் இந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யாரும் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. அதனால இந்த ஒரு பொறுப்பை சரியாக பயன்படுத்தணும் எலன் மாஸ்க் அவங்களுக்கும் விவேக் ராமசாமி அவங்களுக்கும் வழங்கப்படுது. யாரெல்லாம் விதிமுறையில் மீறுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா கொடுத்துருக்க இந்த ஒரு பொறுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவே இந்தியாவில் கொடுத்தா என்ன நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் சொல்கிறேன்.